ஹலோ கைஸ், ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ்க்காகவும் அதே சமயம் பிரஸ்ட் மில்க் சப்ளை கம்மியாகாமல் இருக்கிறதுக்காகவும் நான் எடுத்துக்கிட்ட 3 ரெசிபி பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 3 ரெசிபியுமே நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ஓட்ஸ் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சியா சீடு, கொஞ்சமாக டோன்டு மில்க் எடுத்துக்கிறேன். அதோடவே ஸ்வீட்னஸ்க்காக ஹனி, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு, பனானா, ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். செகண்ட் ஒன் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்துக்குவேன். அதோடு எனக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக நட்ஸு, பாதாம், பிஸ்தா இல்லை வால்நட் இல்லை ஏதாவது பெரிஸ் இருந்தால் பெரி மிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும்போது எனக்கு ஒரு டே ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே சமயம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸும் அவ்வளோவா இருக்காது. ஆஃப்டர் டெலிவரி எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக எடுத்து நான் 10 kg லாஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒன்றும் இல்லை, பப்பாயா கட் பண்ணி அது மேலே சீட் மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டயட் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் என்னோடய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நிறைய டயட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.